அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 2022ல தெலுங்குல ஒரு கிரைம் த்ரில்லர் படமா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய தெக்கேதுல அப்படின்ற ஒரு சூப்பரான படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ஒன்லைனை பத்தி சொல்லணும் அப்படின்னா, படத்தோட ஸ்டார்டிங் சைட்ல ஒரு நபரோட வீட்டுல மர்மமான முறையில ஒரு பெண் இறந்து போயிட்டாங்க. இந்த விஷயம் போலீஸ்காரங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. முதல் வேலையா அந்த டெட் பாடியை யார் முதல்ல பார்த்தா அப்படின்ற மாதிரி அவங்கள கொண்டு போய், அதாவது லிட்டரலி கைது பண்ணி கொண்டு போய் விசாரிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும். இதுக்கான காரணம் என்ன? ஏன்னா பொதுவா கொலையை பண்ணவனை தான் தேடுவாங்க இல்லையா? இங்க கொலையை பார்த்தவரை விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி கொண்டு போறாங்க. இதுக்கு நடுவில் ஒரு சில விஷயம் எல்லாமே நமக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ கண்டிப்பா இந்த படம் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நம்பிக்கையில இந்த வீடியோக்குள்ள உங்களை கொண்டு போறேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங் செல்ல சலபதி அப்படின்ற ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரியா காமிக்கிறாங்க. வேகமா அவரோட சீனியரை கூப்பிட்டுருக்காரு அப்படின்னு மாதிரி போக அந்த மனுஷனும் உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. ஊருக்குள்ள நிறைய இந்த ட்ரக் புழக்கங்கள் அதிகரிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்கு. நாமளும் நிறைய பேர் கைது பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஆனா இது கொஞ்சம் கூட குறைஞ்ச மாதிரி இல்லையே அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது, இந்த மனுஷனை நம்ம கைது பண்றது எல்லாமே அதை வாங்கி விற்கிறவனை மட்டுமே தான். இதனால நம்ம குறையும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கறது ரொம்ப ரொம்ப தப்பு. சரியும் விற்கல அப்படின்னா நாளைக்கு வேற ஒருத்தன் விற்க போறான். இதனாலதான் நான் பல மாசங்களா, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா ஒரு இன்ட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் கரெக்டா இருந்தது அப்படின்னா இது எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணி வித்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா அவனுங்களே, அதாவது அந்த டீலர்ஸை நான் கொத்தா பிடிக்க போறேன் சார். அந்த ஒரு நாளுக்காக தான் நான் இங்க காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல லிட்டரலி அந்த டீலர் கிட்ட போக ஆரம்பிக்குது. மைக்கேல் அப்படின்றது அவரோட பேரா இருக்கும். ரீசெண்ட் டைம்ல கூட இருக்க ஒருத்தன் தான் போலீஸ்காரங்களுக்கு தகவல் சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த நபரை கொடூரமான முறையில சாகடிக்கிறார் அப்படின்ற மாதிரியும், இன்னும் நிறைய ட்ரக் எல்லாம் கைமாத்த போறாங்க, அதுக்குண்டான வேலைகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்றதையும் நமக்கு காமிக்க இந்த சைடு அந்த சலபதி இருக்கா இல்லையா அவர்கிட்ட போகுது. அந்த மைக்கேல் கூட வேலை செய்யற ஒரு நபரை கூப்பிடுறாரு. உனக்கு, அதாவது உன் கூட இருக்கவனுங்க எல்லாருமே என்கவுண்டர்ல போட்டு தள்ளிட்டேன், உன்னை சாகடிக்க கூடாது அப்படின்னா உனக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் பாருங்க. அடுத்ததா அவன் எங்க கொண்டு போறான், அதாவது அந்த கண்டெய்னர் முழுக்கவும் எங்க கொண்டு போறா அப்படின்றத எனக்கு தெரியப்படுது. அப்படி இல்லைன்னு வையா என்கவுண்டர்ல உன்னை போட்டு தள்ளிடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டி அங்கிருந்து அனுப்பி வைக்க, இன்னொரு பக்கத்துல ஈஸ்வர் அப்படின்ற ஒரு கேரக்டரோட போக ஆரம்பிக்குது. இவரோட கண் எதிரில் ஒரு பெண் இறந்து போய் கிடக்குறாங்க. அவங்க யார் என்ன அப்படின்ற மாதிரிலாம் காட்டப்படல. அவங்கள சுத்தி நிறைய கண்ணாடிகள் உடஞ்சு போயிருக்கு. அதுக்கு நடுவில் சில ரத்த கரைகள்லாம் இருக்கு. அதை எல்லாத்தையும் இந்த மனுஷன் கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு மாதிரியும் எந்த விதமான தடயமும் கிடைக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு சில வேலைகள் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு போலீஸ்காரங்களுக்கு இந்த தகவலை சொல்ல, இந்த விஷயம் இந்த சலபதியோட கூட இருக்கவர்கிட்ட போக ஆரம்பிக்குது. அவர் அந்த இடத்துக்கு போய் ஒவ்வொரு விஷயங்களையா பார்த்துக்கிட்டே இருக்கும்போது சலபதி கால் பண்றாரு. யோ எங்கேயா இருக்க, என்னையா பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, இந்த கொலைகேச பார்க்க தான் வந்தேன்னு சொல்ல, சரி போட்டோ எடுத்து அனுப்புன்னு சொல்ல, அந்த இறந்து போய் கிடக்குறாங்க இல்லையா அவங்களோட போட்டோவை அனுப்பும் போது இவரோட முகம் மாற ஆரம்பிக்குது. உடனடியா இவருக்கு கால் பண்ணி, ஆமா இந்த கொலை எங்க நடந்தது, யார் இதை இன்ஃபார்ம் பண்ணா அப்படின்ற மாதிரி கேட்க, அப்பதான் ஈஸ்வரோட பேர் உள்ள வர ஆரம்பிக்குது. அவர் தான் இந்த வீட்டோட ஓனர். இவரோட வீட்டுக்குள்ளதான் இந்த கொலை நடந்திருக்கு அப்படின்னு மாதிரி சொல்ல, அவங்கிட்ட எதுவுமே பேசாத, அவனை வேகமா நான் சொல்ற இடத்துக்கு கூட்டு வா அப்படின்னு ஒரு தாபா கூட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. இவர்கிட்ட கேள்விகள் கேட்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீ கரெக்டா பதில் சொல்லிட்ட அப்படின்னா இங்கேயே முடிச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஸ்டேஷனுக்கு போக வேண்டிய இருக்குன்னு சொல்ல, இறந்து போன பெண்ணுக்கும் உனக்கும் என்னடா சம்பந்தம் அப்படின்ற மாதிரி கேட்க, இந்த மனுஷன் என்ன சார் ஸ்டேஷன்லாம் சொல்றீங்க, எனக்கு அவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு ஒரு சின்ன பிளாஷ்பேக் உள்ள கொண்டு போக ஆரம்பிக்கிறாரு. ஐடி கம்பெனில வேலை செய்யற இவரோட நண்பர்கள் அப்படின்ற மாதிரி கூட இருக்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா ஒரு ஆப் லான்ச் பண்றாங்க. அதை பத்தி பேசிட்டு வெளியே வரும்போது இவரோட நெருங்கிய நண்பர் அங்க காணாம போயிட்டாரு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. என்ன பிரச்சனைடான்னு தேடி போய் கேட்கும் போது அவரோட காதலியோட இருக்கும்போது பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியோ, இதனால காதலி முதற்கொண்டு கூட இருக்கவங்க எல்லாருமே இவரை கலாய்ச்சிக்கிட்டே இருக்கும்போது வேற வழி இல்லாம ஒரு டாக்டரை சந்திக்கிறார். அந்த மனுஷனும் ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இந்த டேப்லெட்டை மட்டும் போடுங்கன்னு அனுப்பி வைக்கும் போது டேப்லெட்டை போட்டு பாக்குறாரு. அப்பயே ஒண்ணுமே நடக்கல. இதனால மறுபடியும் புலம்பிக்கிட்டே டாக்டர் கிட்ட போக ஆரம்பிக்க, இந்த மனுஷன் உனக்கு இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் ஒத்து வராதுப்பா, இதை தாண்டி வேற ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு, அந்த ட்ரீட்மெண்ட்டை பார்க்கணும் அப்படின்னா இந்த விசிட்டிங் கார்டை பிடிங்க தம்பி அப்படின்ற மாதிரி பாரடைஸ் அப்படின்ற ஒரு ஆசிரமம் மாதிரி இருக்கு. அந்த கார்டை கொடுத்துட்டு இதை நீங்க ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா லொகேஷன் வரும். அது ஒரு யூனிக்கான, இது கான்ஃபிடென்ஷியலான விஷயம், உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த இடத்துக்கு போக ஆரம்பிக்க, அந்த இடத்துல தான் ஜூலியட் அப்படின்ற ஒரு கேரக்டர் இங்க அறிமுகமாகறாங்க அப்படின்ற மாதிரியோ. அதை தாண்டி அங்க ஆசிரமம் தான் இல்லையா, ஒரு சாமியார் உட்காந்துக்கிட்டு, இங்க நீங்க உங்களோட உடல் தேவைக்கும் சரி மன தேவைக்கும் சரி ஒரு சோல் ஒன்று தேவைப்படுது இல்லையா, அதை இங்க கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் ஒரு எனர்ஜி ட்ரிங்க் கொடுத்து அவங்க எல்லாரும் சின்னதா ஒரு கேம் விளையாடுறாங்க. அந்த கேம்ல எல்லாரும் மிங்கிள் ஆகுறாங்க அப்படின்ற மாதிரியோ. ஜூலியட் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு நாயகனை பார்த்த உடனே, அதாவது ஈஸ்வரை பார்த்த உடனே பிடிச்சி போயிடுது. இதனால இந்த கேம்ல ஈஸ்வரோட மிங்கிள் ஆகுறாங்க அப்படின்ற மாதிரியோ. இதுக்கு அடுத்து ஒரு அழகான பாடல் ஒன்று போக ஆரம்பிக்குது. இந்த பாடல்ல ஈஸ்வர் அவங்களும் ரொம்ப நெருக்கமாயிட்டாங்க, பயங்கர நெருக்கமாயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த விஷயத்துக்குள்ள இருந்து, அதாவது இந்த இடத்துல இருந்து இவங்க வெளியே போறப்போ ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தான் ஃபாலோ பண்ணணும். அது என்ன அப்படின்னா,
இங்க நடக்கிற விஷயங்கள் இங்கே மறந்துட்டு போகணும் அண்ட் வெளியில எதுவும் கொண்டு போக கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால இவங்க அப்படி இப்படின்னு இருந்துட்டாங்க இல்லையா. வெளியில போகும்போது ஈஸ்வர் அவங்கள பார்த்து நம்ம இங்கேயே முடிச்சுக்கலாமா, வெளியில மீட் பண்ண வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க அந்த ஜூலியட் ஒரே ஒரு வார்த்தை தான், எதுவா இருந்தாலும் இதுக்குள்ளேயே தான் வெளியில என்ன கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நம்மள ட்ரை பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து போக ஆரம்பிக்க கட் பண்ணா பிரசன்ட்ல ஓ இப்படி ஒரு இடம் இருக்கோ, பையன் ஒரு பயங்கரமான வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்கான் போலியா அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் பேசி சிரிச்சுக்கிட்டே இருக்கும்போது அப்பதான் இந்த சலபதி இருக்கா இல்லையா, அவருக்கு ஒரு கால் வர ஆரம்பிக்குது. சார் இந்த 10 வருஷமா ஜெயிலுக்குள்ளே இருக்கானுங்களே, அவனுங்களை கோர்ட்டு கொண்டு போகணும், 2 சைன் நீங்க போட வேண்டியிருக்கு, வர முடியுமா சார் கேட்க, இப்ப இருக்கிற நிலைமைக்கு என்னால வர முடியாதியா, நீங்க கோர்ட்டுக்கு போற வழியில தான் நான் இருக்கேன், அண்ட் கிட்ட வந்துட்டு போன் பண்ணிக்கியா நான் சைனை போட்டு கொடுத்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஜெயிலுக்குள்ள இருக்க அந்த கேங் மெம்பர்ஸை காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தரும் பயங்கர கோபத்தோட இத்தனை வருஷமா நம்மள இங்க உள்ள அடைச்சு வச்சிருக்கான், நம்ம இங்க இருந்து எப்படியாவது தப்பிக்கணும், அண்ட் தப்பிச்ச முதல் கையோட அவனை கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒருத்தருக்குள்ளேயும் அவ்வளவு ஒரு கோபம் இருக்கு அப்படின்றத நமக்கு காட்டிக்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கத்துல மைக்கேல் கிட்ட போக ஆரம்பிக்குது. கண்டெய்னரா தன்னோட ட்ரக்ஸ் எல்லாத்தையும் ஏத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி வழக்கமான போற வழியை விட்டுட்டு இந்த வாட்டி வேற ஒரு வழியை போகணும், அண்ட் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சலபதிக்கு ஒருத்தர் துப்பு கொடுத்தாருன்னு இருக்கா இல்லையா, அவரை கூப்பிட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த மனுஷனும் கேட்டுக்கிட்டு இருக்காரு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும், அண்ட் சலபதிக்கு அப்பப்போ இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே சமயத்துல இங்க சலபதி அந்த ஈஸ்வர் கிட்ட பேசிட்டு இருந்தா இல்லையா, அதுக்குள்ள போக ஆரம்பிக்குது. ஈஸ்வர் அப்படி இப்படின்னு வெளியே வந்துட்டு, அதாவது அந்த இடத்துல இருந்து வெளியே வந்து அவரோட வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கு. ஊர்ல இருந்து ஒரு கால் இவரோட தாத்தாக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி வேகமா போக ஆரம்பிக்க அந்த சமயத்துல தான் இவருக்கு கல்யாண ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. சோ தாத்தா அப்படின்ற ஒரு பொய்யான காரணத்தை சொல்லி இங்க அவர் வர வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரியோ அத்தை பொண்ணு கொடுத்தா எல்லா ஏற்பாடுகளும் நடந்துகிட்டே இருக்கு. இவருக்கு காதல் ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல சரி நல்லதா போச்சு தயங்காம கட்டிக்கோன்னு சொல்ல இவர் யோசிக்கிறாரு, எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி தோணிக்கிட்டே இருக்குன்னு சொல்ல இவரோட அக்காவா அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னா அவரோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்டா, அவளுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும்டா, இது எனக்காக நீ ஏத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த மனுஷன் அக்காக்காகவும் அண்ட் குடும்பத்துல இருக்க எல்லாருக்காகவும் இவரோட மாமா பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறார் அப்படின்ற மாதிரியோ, அவங்களோட பேர் தேவியா இருக்கும், இந்த கிராமங்கள்ல வளர்ந்தவங்க அப்படின்றதுனால ரொம்ப ஒரு மாதிரி மெச்சூரிட்டி இல்லாம இன்னசென்டா இருக்க ஒரு கேரக்டர் தனக்கு உலகமா இருக்கிறது தன்னோட மாமா தான் அப்படின்ற மாதிரி கல்யாண தப்பி இவங்க பேசுறது மூலமா நமக்கு தெரியப்படுத்து அண்ட் கல்யாண வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா சந்தோஷமா போக ஆரம்பிக்கிறது. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சு ரொம்ப மிங்கிள் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரியோ அந்த சமயத்துல தான் ஆபீஸ்ல இருக்க எல்லாருமே நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்க இல்லையா, ஒரு பார்ட்டியை கன்ஃபார்ம் கண்டக்ட் பண்ணி ஆகணும்னு சொல்ல அந்த பார்ட்டி ஹீரோவோட வீட்டுல நடக்குது அப்படின்ற மாதிரியோ எல்லாரும் பயங்கர ஜாலியா அதை செலிப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் எதிர்பார்க்காத ஒரு திருப்பம் ஒன்று நடக்க ஆரம்பிக்குது. ஜூலியட் இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த பார்ட்டிக்கு வராங்க அப்படின்ற மாதிரியும் வந்தது மட்டும் இல்லாம இந்த தேவி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் உங்களோட கணவரோட காலேஜ் மெட்டா இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இவருக்கு பக்குன்னு இருக்கு. இவ எதுக்காக இங்க வந்தா, இங்க வந்தது பெரிய பெரிய பிரச்சனையாச்சு அப்படின்ற மாதிரி மனைவி இல்லாத நேரமா பார்த்து அவங்கள தனியா கூட்டு போய் அதுக்குள்ள நடந்தது எல்லாமே அங்கேயே முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு தானே போனேன், இப்ப எதுக்காக இங்க வந்திருக்க, முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல நான் அப்படி சொல்லிட்டு போனேன் தான், ஆனா நீ போனதுக்கு அப்புறமா எனக்கு எங்க பார்த்தாலும் உன்னோட நினைப்புகள் வந்துகிட்டே இருக்கு, உன் மேல அடிக்கிற ஒரு வாசனை இருக்கியா, அதை நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவரை பிடிச்சி கட்டாயப்படுத்தி கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் தன்னோட கருவறை காணோ அப்படின்ற மாதிரி தேவி தேடி வந்துகிட்டே இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரையும் பாக்குறாங்க. ஷாக் கூட நின்றுகிட்டே இருக்க அப்படியே கட் பண்ணா பிரசன்ட்ல. சோ உன்னோட மனைவி இந்த விஷயத்த பாத்துட்டாங்களா, அப்படி போலியா கதையில ஒரு ட்விஸ்ட் அப்படின்ற மாதிரி இவங்க இதை சிரிச்சு கேட்டுக்கிட்டே இருக்கும்போது பேரலா அந்த கோர்ட்டு கூட்டு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேங் இருக்குல்ல, அந்த கேங் வண்டியில பயணிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவங்க பிளான் பண்ண விஷயங்களை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா பைபாஸ்ல போய்கிட்டே இருக்கும்போது அங்க இருக்க எல்லாரையுமே கொடூரமான முறையில சாகடிக்கிறாங்க. ஒருத்தன் கூட உயிர் பழைக்க கூடாது அப்படின்றதுக்காக கற்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து தலையில அடிச்சு மொத்தமா முடிச்சுட்டு இந்த இடத்துல ஒரு சீனியர் ஆபீசர் இருந்திருப்பார் இல்லையா, அவரை அடிச்சு சலபதி எங்க இருக்காருன்னு கேட்க அவருக்கு லொகேஷன் எல்லாம் வந்திருக்கும். அது மூலமா ஒரு தாபால தான் இருந்திருக்காரு அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. சோ வேகமா இந்த குரூப் மொத்தமும் அங்க கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. யார் முதல்ல அங்க போனாலும் சரி சலபதியை கொல்லணும் அப்படின்றதுதான் நம்மளோட ஒரே ஒரு குறிக்கோள் அப்படின்ற மாதிரி அங்க பயணிக்க ஆரம்பிக்க அப்படியே கட் பண்ணா அந்த மைக்கேல் இருக்கா இல்லையா, அவர்கிட்ட போக ஆரம்பிக்குது. இந்த வாட்டி எந்த பிரச்சனையும் வராம இதை கொண்டு போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி இந்த சலபதிக்கு துப்பு கொடுத்தாரு. அவரே வண்டியை ஓட்ட சொல்லிட்டு ட்ரக் எல்லாத்தையும் வண்டியில கொண்டு போய்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சிட்டு இன்னொரு பக்கத்துல சலபதிக்கு ட்ரக் எங்க வந்துகிட்டு இருக்கு அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. அது கூடவே ஈஸ்வரோட கதையை கண்டினியூ பண்ண ஆரம்பிக்க ஈஸ்வரோட மனைவி ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து பயங்கர ஷாக் ஆனாங்கன்னு இருக்குல்ல, அது வேற ஒன்றும் கிடையாது, இவங்க ரெண்டு பேரும் சிகரெட் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். வெளியில அதாவது இந்த லேடி சிகரெட் பிடிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. வெளியில இருக்க எல்லாருமே ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருப்பாங்கன்னு முடிவு பண்ணி தான் நாங்க இங்க வந்தோம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு தன்னோட மனைவி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தடுத்துட்டு இவர் இங்க இருந்து போறார் அப்படின்ற மாதிரியோ அப்படியே கட் பண்ணா இந்த பார்ட்டி எல்லாமே நடந்து முடியுது. எல்லாரும்
எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. ஜூலியட்டும் கிளம்பணும் அப்படின்ற மாதிரி இவரோட வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு போகலாமா வேலாமா அப்படின்ற ஒரு சிந்தனை இருக்கும்போது, உங்களுக்கு வேலை இருந்தது அப்படின்னா நீங்க தாராளமா இங்க தங்கிக்கலாமே, நானும் என்னோட கணவர் மட்டும்தான் இங்க இருக்கோம், எக்கச்சக்கமான ரூம் இருக்கு, நீங்க இது எந்த வேணா எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க வந்திருக்க நோக்கமே வேறதான் இல்லையா. இதனால இதுக்கு சரின்னு சம்மதிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியோ, எந்தெந்த சமயத்துல எல்லாம் தேவி இல்லையோ அங்க இவங்க போய் இவரை டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, நீ கூட வந்தாகணும் அப்படின்ற மாதிரியோ. அண்ட் இவங்களுக்கு நிஃபோமேனியாக் அப்படின்ற ஒரு செக்ஷுவல் டிசார்டர் இருக்கு, அதனால இவரை பயங்கரமா டார்ச்சர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இங்க காட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. இவர் எவ்வளவோ தடுக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கு, அவங்க எதையுமே நிறுத்துறதா தெரியல. ஒரு கட்டத்துக்கு மேல இவங்க 2 பேரும் ஒன்னா இருந்திருப்பாங்க இல்லையா, அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வீடியோ எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்காங்க போல. இதை காமிச்சு இதை மட்டும் நான் உன்னோட மனைவி கிட்ட காமிச்சேன் வையா என்ன ஆகும் தெரியுமா, இதை நான் காமிக்க கூடாது அப்படின்னா இதுக்கு நீ பண்ண வேண்டியது இல்லாம என் கூட இருக்கணும் அப்படின்றதா அப்படின்ற ஒரு டிமாண்டை வச்சு அவர் அணுவா சித்திரவதை பண்ணிட்டு இருக்காங்கன்னு இருக்கும். திடீர்னு ஒரு நாள் போன் பண்ணி நான் அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன், நான் பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இவர் வேகமா அவங்கள பார்க்க இது உண்மைதானு கேட்க, ஆமா 2 மாசம் என்னோட வயிற்றுக்குள்ள இவரோட குழந்தை வளருதுன்னு சொல்லும் போது இவருக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, பயங்கர ஷாக்கோட நின்றுகிட்டே இருக்க. அப்படியே பிரசன்ட்ல சலபதியோட போனுக்கு அவரோட சீனியர் ஆபீசர் நிறைய முறை கால் பண்ணிக்கிட்டே இருக்க. சலபதி இந்த கான்வர்சேஷன்ல அவரோட போனை சார்ஜ் போட கொடுத்துட்டார் அப்படின்ற மாதிரியோ. இதனால இந்த விஷயம் அவருக்கு தெரியல. அண்ட் போலீஸ்காரங்க எல்லாரையுமே சாகடிச்சுட்டு அந்த கேங் தப்பிச்சு ஓடி போயிடுச்சு அப்படின்னு மாதிரி இருக்கு இல்லையா. இதனால அந்த சீனியர் ஆபீசர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஊர்ல இருக்க எல்லா செக்யூரிட்டியும் டைட் பண்ணுங்க அண்ட் எல்லா இடங்கள்லயும் ஆள் போடுங்க, அவங்களை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய வேலைகளை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த வேலைக்கு நடுவில் இந்த மொத்த கேங்கும் ஒரு இடத்துலயும் ஒருத்தரை ஏமாத்திட்டு தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியோ. இதுக்கு குறுக்கில் யாராவது வந்தாங்க அப்படின்னா அவங்களையும் கொலை பண்ணிட்டு அவங்களோட பயணத்தை தொடர்ந்துகிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துலதான் பைபாஸ்ல அந்த ட்ரக் கொண்டு போய்கிட்டு இருக்க வண்டி இருக்கு இல்லையா, அதை இவங்க தெரியாதனமா நிறுத்துறாங்க. இந்த வண்டியை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு மாதிரி முடிவு பண்ணிட்டு அந்த இன்ஃபார்மர் இருக்காரு அவரை வண்டி ஓட்ட சொல்லிட்டு இவங்க எல்லாருமே தாபாவை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியோ. அதே சமயத்துல மைக்கேலுக்கு தன்னோட ட்ரக்கை யாரோ கைப்பற்றிட்டாங்க அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. சோ வேகமா அவர் வண்டியை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்றது எல்லாத்தையும் நமக்கு இங்க காட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. இதுக்கு நடுவுல அந்த இறந்து போன பெண் இருக்காங்க இல்லையா, அவங்களோட மொத்த ஃபாரன்சிக் ரிப்போர்ட் எடுத்திருப்பாங்க, அங்க எங்கேயுமே ஒரு தடயம் கூட கிடைக்கல அப்படின்ற விஷயம் இந்த போலீஸ்காரங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஒரே ஒரு தடயம் இல்லாம எந்த விதமான கிரைமும் நடக்காது, இது மூலமாவே இந்த மர்டர் தான் நீ பண்ணிருக்க அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகுது. உண்மையை சொல்லுடா, எதுக்காகடா இது எல்லாத்தையும் பண்ண அப்படின்ற மாதிரி கேட்க மறுபடியும் கதைக்குள்ள போக ஆரம்பிக்குது. சோ அவங்க பிரெக்னென்ட் அப்படின்ற மாதிரி இவரை கூப்பிட்டாங்க இல்லையா, அங்க போய் பார்க்கும்போதுதான் இவருக்கு ஒரு ட்விஸ்ட கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க பிரெக்னென்ட் கிடையாது, இவரோட மனைவி தான் பிரெக்னென்ட் அப்படின்றது. சோ கொஞ்ச நேரத்துல பயந்தியா இந்த பையன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் வெறுப்பேத்திக்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் டாக்டரும் உங்களோட மனைவியை நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கணும், அது கூட இருந்து எல்லாத்தையும் கவனிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்ப அப்படியே கார்பாரா இவர் ஜூஸ் எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்டு தன்னோட மனைவியை ஒரு இடத்துல தூங்க வச்சுட்டு வெளியே வரும்போது ஜூலியட் இருக்காங்க இல்லையா, அவங்க பயங்கரமா இவர் வெறுப்பேத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். டென்ஷன் ஆகுறாரு. முதல்ல இந்த இடத்தை விட்டு நீ போ, அந்த வீடியோஸ் டெலிட் பண்ணிடு அப்படின்ற மாதிரி மிரட்டி பேசிக்கிட்டே இருக்கும்போது இவங்க துளி கூட பயப்படுறதா தெரியல. நீ அந்த ஆர்கனைசேஷன்ல அதாவது பாரடைஸ்ல இருக்கும்போது ஒரு விஷயத்த எனர்ஜி ட்ரிங்க் அப்படின்ற மாதிரி குடிச்சேன் இல்லையா, அது வேற ஒன்றும் கிடையாது, எனர்ஜி பிளஸ் ட்ரக் ரெண்டும் கலந்ததுதான். ட்ரக் உன்னோட உடம்புக்குள்ள இருக்கு, ட்ரக் எடுத்துக்கிட்டா என்ன தண்டனை, அண்ட் ட்ரக் வித்தா வாங்கினா அப்படின்ற எல்லா செக்ஷனுக்கும் என்னென்ன தண்டனை தெரியுமா. நான் மட்டும் அதாவது நீ என்ன ஏதாவது பண்ணணும்னு நினைச்சேன்னு வையா, இதை நான் சும்மா போட்டு கொடுத்தா போதும்பா, அவரோட மொத்த சகாப்தமும் முடிஞ்சது அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு போகும்போது லிட்டரலி பேச வார்த்தைகள் இல்லாம இவர் நின்றுகிட்டே இருக்க. இதுக்கு அடுத்த நாள் காலையில இவரோட மனைவி அம்மாவை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு 2 நாள் நான் ஊருக்கு போறேன், ஒன்னும் கவலைப்படாதீங்க நான் சீக்கிரமா திரும்பி வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜூலியட் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்டே ஒரு 2 நாள் நான் இருக்காததால என்னோட கணவர் வீட்டுக்கு வருவாரா இல்ல ஆபீஸ்லயே தூங்குவாரா அப்படின்றது தெரியல, நீங்க பார்த்து இருந்துக்கோங்க, டைம் கிடைச்சது அப்படின்னா என்னோட கணவரை கவனிச்சுக்கோங்கன்னு சொல்ல இவங்களுக்கு டபுள் மீனிங்கா பல விஷயங்கள் போகுது, கவனிக்கணும் அவ்வளவுதானே, அதை நான் தாராளமா பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே இவங்களை வழி அனுப்பும் போது இவங்களை ட்ரெயின் ஏற்றி விட்டுட்டு நாயகன் தன்னோட வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது அந்த சமயத்துலதான் இறந்து போய் கிடக்குறாங்க. அதாவது அந்த ஜூலியட் இருக்காங்க இல்லையா, அவங்க இறந்து போய் கிடக்குறாங்க அப்படின்றது இவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. சோ இந்த கொலையை நான் பண்ணல அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது சலபதியோட போன் அவரோட கைகளுக்கு வர ஆரம்பிக்குது. எக்கச்சக்கமான போன் கால் இதை எடுத்து பேச ஆரம்பிக்க அதுவும் மூலமா தான் அந்த கேங் தப்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரியோ அண்ட் இவரை தேடி வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்றதும் தெரிய ஆரம்பிக்குது. இவருக்கு பயமே கிடையாது, ஒரே ஒரு வார்த்தை தான், அதாவது அவனுங்களை தப்பிச்சானுங்க இல்லையா, அவனுங்களை உயிரோட பிடிக்கணுமா அது கட்டாயமா அப்படின்ற மாதிரி கேட்க இவரோட சீனியர் ஆபீசருக்கு ஒன்னும் புரியல. அப்படியே போனை கட் பண்ணி வைக்கும் போது அந்த மொத்த கேங்கும் லாரியில இருக்காங்க இல்லையா, அவங்க கரெக்டா இங்க வராங்க அப்படின்ற மாதிரியோ. அந்த சமயத்துலதான் இந்த கேங்குக்கும் இவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத ஒரு மாதிரி கிளிம்ஸா காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த கேங் பாத்தீங்கன்னா நிறைய கொள்ளைகள் எல்லாத்தையும் பண்ணிட்டு அண்ட் பல பெண்களை கற்பழிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியோ. இதனால ஒரு பயங்கரமா டார்ச்சர் கொடுத்து இவங்களை துடிக்க நிறைய கொடுமைகள் எல்லாத்தையும் படுத்தி தான் இந்த
ஜெயிலுக்குள்ளே போட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளவு பண்ணிட்டான். இவனை நம்ம சும்மா விடக்கூடாது, கொல்லணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக தான் இங்க வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரியோ சலபதி இருக்கா இல்லையா, ஒரு 10 நிமிஷம் யாரும் உள்ள வராதிங்க, எனக்கும் அவங்களுக்குமான சண்டை இது, இதை நானே பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அங்க இருக்க எல்லாரு கூடயும் சண்டையை போட ஆரம்பிக்க நிறைய அடிகள், நிறைய ரத்த காயங்கள் இவருக்கு ஏற்பட்டாலும் எதிரில் இருக்க ஒருத்தனுக்கும் பயங்கரமான அடி விழ ஆரம்பிக்குது. சாகடிக்கிறது அப்படின்றத தாண்டி எந்த மாதிரியான வகையில சாகடிக்கிறார் அப்படின்ற ஒண்ணு இருக்கு இல்லையா, அது எல்லாமே இங்க கொடூரமான முறையில காட்டப்பட்டுக்கிட்டே இருக்க ரத்தம் சொட்ட சொட்ட இங்க ஒரு பயங்கரமான ஒரு கலவர மாதிரியான ஒரு விஷயம் நடக்குது அப்படின்ற மாதிரியோ. இதுக்கு நடுவில் சலபதிக்கு நிறைய காயங்கள். அங்க இருக்க எல்லாருமே இவரை கொலை பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி கத்தியோட ஓடும் போது குறுக்குல இதை ஈஸ்வர் கவனிக்கிறார் அப்படின்ற மாதிரியோ. இதுக்கு மேல விட முடியாது, நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஈஸ்வர் அவங்கள தடுக்கும் போது சலபதி எழுந்து அவங்க எல்லாரையும் இந்த வாட்டி ஒருத்தர் கூட மிச்ச வைக்காம சாகடிக்கிறார் அப்படின்ற எல்லாத்தையும் நமக்கு இங்க காட்டப்பட்டுக்கிட்டே இருக்க போலீஸ்காரங்க உள்ள வராங்க. அதே சமயத்துல சலபதியோட அசிஸ்டன்ட் இருக்கா இல்லையா, அவர் அந்த மைக்கில் இங்க வந்துட்டார் அப்படின்ற மாதிரி மைக்கில் ஒரு பக்கம் போட்டு தள்ளிட்டு இருப்பாரு, அந்த ட்ரக்கோட எல்லாத்தையும் புடிச்சு வச்சுட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டுமே இங்க சலபதியோட சீனியர் ஆபீசர் கிட்ட ஒப்படைக்கப்பட்டது அப்படின்ற மாதிரியும் பல வருஷமா இழுத்துக்கிட்டு இருந்த இந்த 2 பெரிய பெரிய கேஸுக்கு இப்போ ஒரு முடிவு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சலபதிக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்க ஆரம்பிக்குது. அது கூடவே சில மாதங்கள் ஓடி போனதால நாயகனை உட்கார வச்சு, தம்பி இந்த எல்லாத்தையுமே நாங்க ஹெல்ப் பண்ண அப்படின்ற ஒரே காரணத்துக்காக விட்டுடுறோம் அப்படின்ற மாதிரிலாம் நினைக்காத, எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான், அந்த பொண்ணை யார் கொலை பண்ணா அப்படின்றது. இதுக்கான காரணம் என்னன்னு தெரியுமா, அந்த இறந்து போன பொண்ணு இருக்காங்களே அவங்க ஒரு பெரிய பெரிய ட்ரக் டீலர், அதாவது அந்த ஆசிரமம் எல்லாம் காமிச்சிருப்பாங்களே பாரடைஸ், அதுல இருக்க அந்த சாமியார் பாத்தீங்கன்னா இந்த ட்ரக் டீலிங் எல்லாத்தையும் இனிஷியேட் பண்ணிக்கிட்டு இருக்க நபர் அப்படின்ற மாதிரியும். அவர் கூட இருக்க ஜூலியட்டை பிடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இவர் பல வேலைகளை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் அவங்க இறந்து போயிட்டாங்க. அண்ட் கூட இருக்க, அதாவது அந்த வீட்டுல இருக்க ஓனர் தான் தகவல் சொன்னார் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆப்வியஸா அந்த நபருக்கும் இவங்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி தான் விசாரிச்சிருப்பாங்க. இதுக்கு நடுவில் போலீஸ்காரங்க அந்த இறந்து போன பொண்ணை யார் கொலை பண்ணிருப்பா அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துக்கு, அதாவது ஒரு சோனுக்கு போயிட்டாங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஃபாரன்சிக் ரிப்போர்ட்ல எந்த விதமான தடையும் கிடைக்கல அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும் இல்லையா. ஆனா வீட்டுக்கு வெளியில இவரோட மனைவி போனதா இருந்த அந்த ட்ரெயின் டிக்கெட் இருக்கு, டிக்கெட் இங்க இருக்கும்போது அவங்க எப்படி போயிருப்பாங்க. இதனால அந்த கோணத்துல விசாரிக்கும் போதுதான் அவங்க அன்னைக்கு ஊருக்கு போகல அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. சோ இது மூலமாவே ஈஸ்வர் என்ன நடந்தது அப்படின்றத பேரலா ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவரோட மனைவியை ட்ரெயின்ல ஏற்றி விட்டுட்டு இவரோட ஆபீஸ்க்கு போகும்போது அவரோட மனைவியோட செயல் இருக்கு இல்லையா, அதை அந்த ஜூலியட் போட்டுக்கிட்டு உன்னோட மனைவி மாதிரியே நான் இருக்கா இல்லையா, வீட்டுக்கு வா, உனக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்ல, பட்டுன்னு வீட்டுக்கு கதவை யாரோ தட்ட ஆரம்பிக்கிறாங்க. வீடியோ கால் ஆன்ல இருக்கும்போது அங்க தட்டது யார் அப்படின்ற மாதிரியும் இவங்க 2 பேரும், அதாவது உள்ள வரவங்களும் அந்த ஜூலியட்டும் பேசிக்கிறாங்க இல்லையா. அந்த எல்லா விஷயத்தையும் நாயகன் கவனிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியோ. அது மூலமா வீட்டுக்குள்ள வர்றது அவரோட மனைவி தான். இந்த விஷயங்கள் எல்லாமே, அதாவது இவங்க 2 பேருக்குள்ள நடந்துகிட்டு இருக்க விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க இன்னசென்ட் தான். ஆனா இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தா எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டீங்களா அப்படின்னு மாதிரி முதல் சந்திப்புல இருந்து இவங்க என்னோட கணவரோட கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்து ஒரு வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு மாதிரியோ, வீடியோஸ் எல்லாத்தையும் வச்சு பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இருந்தாலும் இந்த வீட்டுல தங்க வச்சதுக்கான காரணம் இவங்க என்னென்னலாம் இன்னும் பண்ண போறாங்க, என்னென்னலாம் வச்சிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான். ஆனா இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாது, நீ முதல்ல இங்க இருந்து போயிடு அப்படின்ற மாதிரி மிரட்டிக்கிட்டே இருக்க. நாயகனுக்கு ஒன்னும் புரியல. வேக வேகமா வீட்டுக்கு கார் எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கும்போது இங்க மிரட்டி பாக்குறாங்க, போகல. 2 பேருக்கு நடுவுல வாக்குவாதம் அதிகரிக்க ஆரம்பிக்குது. உன்னோட கணவரோட நான் வாழ போறேன், இதுதான் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி இவங்க டீஸ் பண்ற வகையில பேசிக்கிட்டே இருக்கும்போது பொறுமை இழக்கிறாங்க. மாடி மேல இருந்து நீ நரகத்துக்கு தான் போவ அப்படின்ற மாதிரி ஒரு எட்டி உதைக்கும் போது மேல இருந்து பொத்துன்னு விழுந்து அந்த இடத்துல இறந்து போறாங்க அப்படின்ற மாதிரியோ. நாயகன் வந்து பார்க்கும்போது இந்த சம்பவங்கள் நடந்திருக்கு. சோ தன்னோட மனைவி இதுல மாட்டக்கூடாது அப்படின்றதுக்காக தான் எல்லா விஷயங்களையும் கிளியர் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள ஒரு டெட் பாடி இருக்கு அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்களுக்கு தகவல் சொல்லியிருக்காரு. ஆனா அதுக்கப்புறமா தான் இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி இங்க ரிவீல் ஆயிட்டு, என்னோட மனைவி என் மேல இருக்க பாசத்தால தான் இது பண்ணா, இது எல்லாத்தையுமே நீங்க தான் சார் மன்னிச்சு விடணும், அவங்க பிரெக்னெண்டா வேற இருக்காங்க அப்படின்ற மாதிரி ரிக்வஸ்ட் பண்ணி கேட்கும்போது போலீஸ்காரங்க யோசிக்கிறாங்க, இவன் நம்மளுக்கு உதவி இருக்கான். ஆனா அது மட்டும் இல்லாம இது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரியான ஒரு கேஸ் தான். அதை தாண்டி அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்தாங்களே ஜூலியட், அதுக்கான காரணமும் இந்த ட்ரக் எல்லாத்தையும் அவங்க வெளியில எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது சின்னதா ஒரு பிரச்சனை ஏற்பட ஆரம்பிக்குது. அதுக்கு ஒரு அடைக்கலம் வேணும் அப்படின்றதுக்காக தான் இங்க வந்திருக்காங்க. ஆனா அதுக்கு நடுவில் தான் இந்த ஃபேமிலி பிரச்சனை ஒன்று ஓடிக்கிட்டு இருந்து அப்படின்ற மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இவங்க யோசிச்சு பார்த்துட்டு இனிமேல் ஒழுங்கா இருக்கணும் என்ன அப்படின்ற மாதிரி அனுப்பி வைக்கும்போது அவர் மனைவியோட சேர்ந்து இவர் வாழ ஆரம்பிக்கிறார் அப்படின்ற மாதிரியும். மனைவி அவ மட்டும் நம்மளோட வீட்டுக்கு வரல அப்படின்னா இந்த மாதிரி சம்பவங்கள் எதுவுமே நடந்திருக்காது இல்லையா. நம்ம ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம், இன்னைக்கா இருந்தாலும் அந்த ரிக்ரெட் நமக்குள்ளே தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி இவங்க பேசிக்கிட்டே
இருக்கும்போது இவங்களோட கணவர் இவங்களை ஆறுதல் படுத்துறாரு அப்படின்ற மாதிரி ஒரு 2 பேரும் சேர்ந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான வாழ்க்கையை வாழ ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்றதையும் நமக்கு காமிச்சிட்டு இந்த படத்தை இத்தோட முடிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா இந்த படம் என்னோட வாய்ஸ் வரும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க.